குழந்தைகளுக்கு மனநல பிரச்சனைகளுக்காக ஆலோசனைக்காக உங்ககிட்ட கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனநோயை குணப்படுத்துறதுக்கு கூட்டிட்டு வராங்களா? அதாவது மனநோய் அப்படின்னா நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட பாதிப்பு, அறிவிலையோ அல்லது உணர்விலையோ அல்லது எண்ணங்களிலோ. இதை அவ்வளவா குழந்தைகளில் நீங்கள் உறுதியாக பார்க்க முடியாது. பட் மனதனுடைய வெளிப்பாடு என்ன? நடத்தை, நடவடிக்கைகள். ஸோ குழந்தைகளில் சில சமயத்தில் அவங்களுடைய நடத்தையும் நடவடிக்கையும் வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது அது மனநோய். நீங்கள் குழந்தைகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள்லேயே 4% மேற்பட்ட குழந்தைகள் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ரொம்ப விவரமாக கவனித்தோம்னா அதில் 7லிருந்து 13% அந்த அளவுக்கு விகிதாச்சாரம் இருக்குது அவங்களுக்கு மனநோய் இருக்குன்றது. மனநோய் அப்படின்னா குழந்தைகள் எப்படி அப்படின்னா பெரியவங்களுக்கு வருது இல்லையா, அதே மாதிரி மனநோய்கள் குழந்தைகளுக்கும் வரலாம். உடலியல் சார்ந்த நோய்கள், உளவியல் சார்ந்த நோய்கள் ரெண்டுமே வரலாம். இது இல்லாமல் குழந்தைகளில் அறிவுத்திறன் குறைஞ்சி போகிறது, அறிவுத்திறனில் குறை, அல்லது ஆட்டிசம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். ஹைப்பர் கைனெட்டிக் பிஹேவியர், ரொம்ப சுறுசுறுப்பாக சுட்டித்தனமாக இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது, எதையாவது எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி. பலவிதமான நடத்தை கோளாறுகள், அடம்பிடித்தல், அழிச்சாட்டியம் பண்ணுதல், அழகை சிதைத்தல். ஏதாவது ஒன்று அழகாக இருந்தால் அந்த குழந்தையால் பொறுமையாக இருக்க முடியாது, அதை நாசம் பண்ணிடும். அடிதடி, ஆத்திரம், பழகிற முறையில் வேறுபாடுகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கூட்டிகிட்டு வரலாம். ஸோ மனநோய்க்கும் கூட்டிகிட்டு வரலாம், மனநல ஆலோசனைக்கும் கூட்டிகிட்டு வரலாம். மனநோய் அப்படின்னா குழந்தையில உடனே நீங்கள் அடல்ட் லெவலுக்கு, பெரியவங்க லெவலுக்கு இருக்கிற அளவுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி இப்போ எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு 30 வயசு ஆள் சொல்கிற மாதிரி ஒரு 10 வயசு பையன் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குன்னு சொல்ல தெரியாது, ரகலை தான் பண்ணுவான். எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு அவங்க மேலே சந்தேகமாக இருக்குது, எனக்கு வருத்தமாக இருக்குது, கோபமாக இருக்குதுன்னு சொல்ல தெரியாது. ஆனால் இந்த கோபம், வருத்தம், சந்தேகம், பதட்டம், படபடப்பு அத்தனையும் செய்கையில் தெரியும். ஏதாவது ஒரு செய்கையில் நிச்சயமாக அந்த விளைவுகள் வெளியே தெரியும். ஒவ்வொரு நோயை பற்றியும் சொல்லும்போது அதை விவரமாக பார்க்கலாம். ஸோ குழந்தைகள்லேயும் மனநோய் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி வருது, நிறைய அடல்ட்டில் தான் வருது. அதுக்காக குழந்தைங்களுக்கு வர்றது இல்லையா என்ன? கேன்சர் வருது, குழந்தைங்களுக்கு வர்றது இல்லையா என்ன? ஸோ உடலியல் நோயில்னு முடிவான பிறகு குழந்தைகளுக்கும் அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதாவது மனச்சோர்வு நோயெல்லாம் நியோனேட்டல் டிப்ரெஷன்னே சொல்கிறான். அதாவது பிறந்து 10 நாள்லேயே அந்த குழந்தை டிப்ரெஸ்டாக இருக்கும்னு. ஸோ உடலியல் நோய்கள் எப்போ வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. பிறவியிலே வர்ற கஞ்சனிட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இந்த மாதிரி பலவிதமான மனநோய்களும் குழந்தைகளுக்கு வரும். திறமை கோளாறு, ஒரு குறிப்பிட்ட திறமையில் குறையாக இருக்கும், மற்றதில் நல்லா அதிகமாக இருக்கும். எல்லா விதமான திறமைகளும் சரிசமமாக இருந்தால் தான் உங்களுக்கு சராசரி ஒரு மனிதனாக நீங்கள் இருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட திறன் மட்டும் அதிகமாக இருக்கும், மற்ற திறன்லாம் குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி பலவிதமான மனநோய்கள் உண்டு. இது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் டிஸார்டர்ஸ், தூக்கத்தில் வர ப்ராப்ளம்னு சொல்கிறோம் இல்லையா, அது குழந்தைகளில் தான் அதிகம். 12 வயசுக்கு மேலேயும் அது போயிட்டு பெரியவங்களை தாக்கும்போது அது ரொம்ப மிக குறைந்த சதவீதத்தில் தான் அது பாதிப்பு ஏற்படுத்துது. பட் குழந்தைகளில் ஏகமாக அது பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரி பலவிதமான மனநோய்களுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சராசரி குழந்தை சில வித்தியாசங்கள், விகாரங்கள், வேறுபாடுகளுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு பேர் ஆலோசனைன்னு சொன்னேன். நிச்சயமாக உறுதிப்பட்டு நிலைப்பட்டு போன அறிவு, உணர்வு, எண்ணம், இதனால் ஏற்படும் நடத்தை, நடவடிக்கை கோளாறுகள், இதுக்காகவும் குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க.
ஸோ இதுக்கு பேர் மனநோயின்னு பேர். மனநோய் குழந்தைகள்ல நிறையா இருக்குது. அது பெரியவங்களுக்கு வராமல் குழந்தைங்களுக்கு மட்டும் வரக்கூடிய மனநோய்கள். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கூட்டிகிட்டு வரும்போது நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் பண்ணுறோம். இது முதல்ல சொன்ன மாதிரி தான். சில நோய்கள் குணமாக்க முடியும், சில நோய்கள் கட்டுப்படுத்த முடியும், சில நோய்களை சமாளிக்க முடியும், சில நோய்கள் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான மாறுபட்ட சிகிச்சை முறைகள் இருக்குது. மருந்து கொடுத்தும் சிகிச்சை பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கோ அதிசயப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. இப்போ டயபெட்டிஸ் குழந்தைக்கு வந்தாலும் இன்சுலின் கொடுக்கத்தானே செய்கிறோம். அதே மாதிரி உடலியல் சார்ந்த நோயின்றதுனால குழந்தைகளுக்கும் வர வாய்ப்பு உண்டு. ஸோ மனநோய்கள் குழந்தைகளிலும் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நோய் பிற்காலத்திலையும் தாக்காமல் நாம் வேண்டிய முன்னேற்பாடுகள் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.